Dear plus one comma students, good morning. Let us continue the 20th chapter in the plus one commerce. International finance in the plus one commerce. Today our topic is 20.06 Foreign Currency Convertible Bonds. Foreign Currency Convertible Bonds FCCB. அந்நிய செலவாணி மாற்று பத்திரம். அந்நிய செலவாணி மாற்று பத்திரம். In your book bag also there is a short answer question. What is meant by a foreign currency convertible bonds? What is meant by foreign currency convertible bonds? அந்நிய செலவாணி மாற்று பத்திரம்னா என்ன? அந்நிய செலவாணி மாற்று பத்திரங்கிறது உள்நாட்டு பணத்தை தவிர பிற நாட்டு நாணய மதிப்பில் வெளியிடப்படக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க ஒரு வகை பத்திரம் ஆகும். வேறு நாட்டு நாணயத்தில் அந்நிய நாட்டு நாணயத்தில் வெளியிடக்கூடிய நிறுமங்கள் வெளியிடக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க பத்திரமாகும். நிறுமங்களோட நிதி தேவைக்காக கடன் வாங்குகிறாங்க. கடனீந்தோர்கிட்ட கடன் வாங்குறப்ப இந்த பத்திரங்கள் வெளியிடப்படுகிறது. நிறுமங்கள் அயல்நாட்டு செலவாணியை பெறுவதற்காக வெளியிடப்படுவதே அந்நிய செலவாணி மாற்று பத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். Foreign currency convertible bonds is a special type of bond issued in the currency other than the home currency. In other words, companies issue foreign currency convertible bonds to raise money in foreign currency. அந்நிய செலவாணி மாற்று பத்திரங்கிறது உள்நாட்டு பணத்தை தவிர பிற நாட்டு நாணய மதிப்பில் வெளியிடக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு வகை பத்திரம். நிறுமங்கள் அந்நிய செலவாணியை பெறுவதற்காக வெளியிடப்படுவதே அந்நிய செலவாணி மாற்று பத்திரம் ஆகும். ஃபாரின் கரன்சி கன்வர்ஷபிள் பாண்ட்ஸ் ஆர் லைக் டிபெஞ்சர்ஸ். இது வேறு ஒன்றும் இல்லை, டிபெஞ்சர் மாதிரி கடன் வாங்குது, வெளிநாட்டு கடன் வாங்குது. கம்பெனிஸ் இஷ்யூ ஃபாரின் கரன்சி கன்வர்ஷபிள் பாண்ட்ஸ் டு கெட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் இட்ஸ் கிரெடிட்டார்ஸ். இட் இஸ் இஷ்யூட் இன் ஃபாரின் கரன்சி, தட் இஸ் டாலர், பவுண்ட்ஸ் எக்ஸட்ரா அண்ட் எக்ஸட்ரா. இது அயல்நாட்டு செலவாணி மாற்று பத்திரம்ங்கிறது கம்பெனி தன்னோட நிதி உதவியை பெறுவதற்காக, நிதி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கடன் வாங்குது, வெளிநாட்டு நாணய மதிப்பில் கடன் வாங்குது. இட் இஸ் இஷ்யூட் இன் ஃபாரின் கரன்சி, தட் இஸ் டாலர், பவுண்ட்ஸ் எக்ஸட்ரா அண்ட் எக்ஸட்ரா. After some time, it can be converted into equity shares or depository receipts according to that agreement. ஒப்பந்தப்படி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர் விரும்பினார்னா, கடன் கொடுத்தவர் விரும்பினார்னா அதை நேர்மை பங்குகளாகவோ அல்லது வைப்பு ரசீதாகவோ மாற்றிக்கொள்ள முடியும். இந்த செய்திகள் எல்லாம் நானாக கொடுக்குறேன், ஷார்ட் பண்ணி கொடுக்குறேன். ஃபாரின் கரன்சி கன்வர்ஷபிள் பாண்ட்ஸ் ஆர் லைக் டிபெஞ்சர்ஸ். Companies issue foreign currency convertible bonds to get financial assistance from its creditors. It is issued in foreign currency, that is dollar, pounds and etc. After a fixed period, it can be converted into equity shares or depository receipts according to the agreement. Now let us discuss the futures of foreign currency convertible bonds. The first feature, foreign currency convertible bonds is issued by Indian company in a foreign currency. இந்தியாவில் உள்ள ஒரு நிறுவனம் வெளிநாட்டு நாணய மதிப்பில் வெளியிடக்கூடிய ஒரு வகை பத்திரம் ஃபாரின் கரன்சி கன்வர்ஷபிள் பாண்ட்ஸ், அந்நிய செலவாணி மாற்று பத்திரம். ஃபாரின் கரன்சி கன்வர்ஷபிள் பாண்ட்ஸ் இஸ் இஷ்யூடு பை அன் இந்தியன் கம்பெனி இன் ஃபாரின் கரன்சி.
அந்நிய செலாவணி மாற்று பத்திரங்கிறது இந்திய நிறுவனங்கள் அயல் நாட்டு செலாவணியில் வெளியிடக்கூடிய ஒரு வகை பத்திரம் ஆகும். These are listed and traded in foreign stock exchange and similar to debentures. இந்த கடன் பத்திரங்களை போலவே இது கடனீட்டு பத்திரங்களை போலவே பாண்ட்ஸுங்கிறது டிபெஞ்சர் மாதிரி தான். இது கடனீட்டு பத்திரங்களை போலவே பட்டியலிடப்பட்டு அயல்நாட்டு பங்கு மாற்றகங்களில் அயல்நாட்டு ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் அயல்நாட்டு பங்கு மாற்றகங்களில் வியாபாரம் நடைபெறும். தேர்ட் ஒன், இட் இஸ் கன்வர்ஷபிள் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட். இட் கேரிஸ் இன்ட்ரெஸ்ட் கூப்பன். இட் இஸ் அன்செக்யூர்டு. இது மாற்றத்தக்க கடன் ஆவணமாகும். இது கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். இது மாற்றத்தக்க கடன் பத்திரமாகும். இதற்கான வட்டிக்கான அனுமதி உரிமை இதோட இணைக்கப்பட்டிருக்கும். வட்டி பெறுவதற்கான ஆணை இதோட இணைக்கப்பட்டிருக்கும். வச்சிருக்கிறவருக்கு வட்டி உண்டு. அந்த காலத்திற்கு முடியும் போது, ஓராண்டு முடியும் போது அதற்கான வட்டியை கடன் வாங்கின அந்த கம்பெனி கொடுத்துரும். It gives its holders the right to convert for a fixed number of shares at a predetermined price. ஒப்புக்கொண்டபடி அதை வச்சிருக்கிறவர் விரும்பினார்னா குறிப்பிட்ட அளவு நேர்மை பங்குகளாக மாற்றிக்கொள்ள முடியும். இதை வச்சிருக்கிறவர் முன்னாடி குறித்த விலையில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பங்குகளாக மாற்றிக்கொள்ள உரிமை தரப்படுகிறது. It can be converted into equity or depository receipts after a certain period. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நேர்மை பங்குகளாகவோ அல்லது வைப்பு ரசீதாகவோ, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நேர்மை பங்குகளாகவோ அல்லது வைப்பு ரசீதாகவோ இந்த அந்நிய செலாவணி மாற்று பத்திரத்தை மாற்றிக்கொள்ளலாம். The last one, the amount received from the issue of foreign currency convertible bonds should be utilized as per the guidelines of external commercial borrowings. இந்த பத்திரம் மூலம் பெறப்படும் நிதியை வெளிப்புற வணிக கடன் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பேங்க்ஸ் தொடர்பாக ஏற்றப்பட்டுள்ள வழிகாட்டுதல் நெறிமுறைப்படியே அந்த கம்பெனி பயன்படுத்தணும். இந்த பத்திரம் மூலம் பெறப்படக்கூடிய நிதியை வெளிப்புற வணிக கடன் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் தொடர்பாக ஏற்றப்பட்டுள்ள வழிகாட்டுதல் நெறிமுறைப்படியே பயன்படுத்த முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.